மகளே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிகார்ட்லேருந்து கம்மி வாங்கிக்கிறோம். எலி கம்பி தான் இது. ஒரு கட்டிங் தான் போட்டுக்கிறேன். இன்னும் போதை ஏறலை. போதை ஏற ஏற என்ன அவனுக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், ரிங்கு கட் பண்ணுறது கம்பி எடுக்கிறதுக்காண்டி கண்ணில் குத்தி போடுங்களுக்கு அந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்குது. இங்கே பாருங்கள், கம்பி இந்த அளவில் தான் கட் பண்ணணும். கட்டிங் பிளேயர் வேறு ஒர்க் ஆகலை. இந்த அளவில் கம்பி பாயிண்ட் பண்ணணும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகிடும். அது நய கம்பி. ஃபஸ்ட்டு சுருக்கு போட்டுக்கும். இப்போ ஒரு ஆணி எங்கேயோ ஒன்று மாட்டிச்சு, தன்னால் மாட்டிச்சு. அதனால் இப்போ பாருங்கள், இப்படி போட்டு இப்படி லைன் பண்ணி இங்கே பாருங்கள், திருப்பின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், சுருக்கு இந்த அளவு தான். சின்ன ஆணி தான் மாட்டிக்குது. பெரிய ஆணி ஒன்று எனக்கு இது எங்கேயோ ஒன்று கிடச்சிச்சு. இப்போது குச்சியில் தான் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள், ஆணி உருவிட்டேன். பட்டுன்னு வேலை ஆகிடும். பாருங்கள், ஆணி கிடச்சதே பெரிய விஷயம். ரிங்கு பாருங்கள், இதே சைஸ் தான். இந்த அளவில் போடணும். தாராளமாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா காது இப்படி தூக்கும். இதான் அளவே, இதுதான் அளவே. இது ஒரு ரிங் அளவு. இதுதான் பார்த்தீங்கன்னா இது ஒரு தாம்பு வரும். கம்பி இதை மடிப்பு ஆகும். மடிப்பு ஆகிட்ட பிறகு இதை வச்சுக்கிறோம் பாருங்கள். இந்த சுருக்கம் வந்து இப்படியே ஈத்துக்கும். போய் உள்ளே நொய்யும் போது கரெக்டாக இப்படி தான் நொய்யும். காதை தூக்கி இப்படி போகும். கரெக்டாக போகும்போதே பஞ்சு காய்ஸ் ஒன்றும் ஆக முடியாது. இது ரிலீஸ் ஆகாது, அவ்வளோதான். பாருங்கள், ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் கையிலேருந்து காமிச்சேன். திருப்பி பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு வேலை உங்களுக்கு கோசம் காமிச்சது கோசம். பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் வந்து மேயும். பார்த்தீங்கன்னா வயல் வரப்பில் வந்து அருகம்புல்ல சாப்பிடும். பார்த்தீங்கன்னா நம்ம ராகி கெவுரு விரைச்சி இருப்போம் நம்ம கழனியில், அந்த இடத்த சாப்பிடும். அதுமாரி லொக்கேஷனில் தான் இங்கே காடு மோடு, அந்த வயல், இந்த மூஞ்சான் மோட்டு ஏரியா, அதுமாரி இடத்துல இருந்தோம்னா காட்டு உள்ள தங்குறது கிடையாது. காட்டு உள்ளலாம் கண்டிப்பாக அது வெளியே வந்து அவுட் ஏரியாவில் மேறத்தான். அது குட்டியும் போட்டு அது வந்து நம்ம கழனிகளில் வந்து மேயிற முயலுங்க தான் அதுமாரி இருக்கும். அதேமாரி எந்த சீசனில் குட்டி போடுது 3 மாதம்னு சொல்கிறாங்க. இல்லை அமாசிக்கு போடுறேன்றாங்க. எனக்கு நம்ப முடியல. அமாசிக்கு போட்டால் இனப்பெருக்கம் அதிகமாகிடும். முயலில் இனப்பெருக்கம் என் கண்ட்ரோல் என்னென்னா 3 மாதத்துக்கு குட்டி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இவங்க அமாசிக்கு குட்டி போட்டுறது அப்படின்னா மாதத்துக்கு அவ்வளோன்னா அப்போ எவ்வளோ ஆகும் இனப்பெருக்கம்? காடு கொள்ளுமா? முயலோட 3 மாதத்துக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் நம்ப மாட்டுறாங்க. அதே போல் முயலை பாருங்கள், அமாச்சி குட்டி போடுமா? போடல. அதே 3 மாதம் தான். அதுவும் வயல் முயல், பண்ணை முயலும் அதே தான், காட்டு முயலும் அதே தான். எல்லாம் ஒரு முயல் தானே. அதில் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி போடுறேன்னு மட்டும் பாருங்கள். இப்படி ஒரு மாற்று, இப்படி வாங்கி கையில் மட்டும் குத்திச்சுன்னா ஊசி குத்துற மாதிரி ஆகும். அதனால் குளோஸ் கூட தரல. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். வலை பின்னுறதுன்னா ஈஸின்றாங்க. சும்மா அது பின்னவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பாருங்க எந்த அளவில் ஸ்டெப் பண்ணிக்குது பாருங்க. ஆடுது. ஆடினா கூட பரவாயில்ல, இன்னும் டைட் வைக்கணும். இப்படி போட்டு இந்த மாதிரி கூரை இருந்துச்சுன்னா கையில் குத்தி போடும் தள்ளும்போது. அப்படி அமுக்கி விட்டு பஞ்சிங் பண்ணா போய் கேஷுங்க. அதுக்கே பெண்ட் ஆகுது.
பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு இப்படி போடணும். பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு சுருக்குக்கே 1 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. அது பின்னுறதுக்கு நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது. பார்த்தா ஓகே, இது செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கண்ணி ஸ்டெப் ஆயிடுச்சு. புறத்துன்னு காட்டிடுறேன் எப்படி ஒன்றும் எப்படி போகணுன்னு. இந்த லைனில் பாருங்கள், இதே தான் அளவே பாருங்கள். இந்த அளவில் பார்த்தீங்கன்னா 6 அடி இப்படி மெரிக்கணும். இப்படி மெரிச்சா தான் அது காற்றுல வந்து ஆனாலும் நவராது. 1 இன்ச்சு நவரணும். அதை பாருங்கள், ஃப்ரீ. நம்ம கையை காலை முட்டியை போகிற மாதிரியே பண்ணால் குளிருக்கு ஒரு ட்ரம் வச்சுக்கலாம். அதுவும் ஆஃப் ஆகி போச்சு. முயல் பைக்க இப்படி தான் இருக்கும். பீக்கை, இது பேர் முயல் பைக்கை. பச்சையாக போட்டு தரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மூத்திரம் மேஞ்சாலும் நைட்டில் இதை கொடுத்தீங்கன்னா நிப்பாட்டிலாம் கூவில் கொடுக்கலாம், எது ஒன்றாலும் கொடுக்கலாம். இது வந்து கவுரு தான் சாப்பிடுது முயல். ஏற்கனவே கேரட்டு வளர்ப்பு முயல் பற்றி பேசிட்டேன், காட்டு முயல் பற்றி பேசினேன். இது எங்கேருந்து வருதோ எங்கே வருதோ வயலுக்கு மட்டும் கண்டிப்பாக வரும். கவுரு வரைகிற இடத்துலேருந்து வரத்தை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நைட்டில் மூத்திரம் மஞ்சளும் இதை கொடுத்தா நிப்பாட்டிட்டு கண்டிப்பாக கூழை வச்சு கொடுக்கலாம். பயங்கரமாக இருக்கும். யூரிங்கு பாஸ் ஆகாது பொட்டை குழந்தைங்க. பார்த்தீங்கன்னா நைட்டில் தூக்கத்தில் போகிற மூத்திரம் கூட அதுமாரி இது ஒரு மருந்து உண்டானது. கண்டிப்பாக நைட்டில் படிக்கல மூத்திரம் போகாது குழந்தைங்க. மகளே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 கன்னிக்கு மேலே இந்த மாதிரி சுருக்கு பண்ணியாச்சு. ஒரு வலை தான் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் 2 வலை பின்னியாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 35 சுருக்கு பண்ணி ஒரு லாங்குவேஜ்னா எவ்வளோ தெரியுமா? ஒரு 10 அடி, ஒரு 20 அடி அந்த அளவில் தான் பண்ணணும். பயங்கரமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரிங்கு பாருங்கள், ரிங்கு மட்டும் பாருங்கள். வீடியோவை மறக்காத பாருங்கள். வில்லேஜ் ட்ரிங்க் பண்ணுது இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் போகணுன்னு நான் உங்களுக்கு சொல்லி விட்றேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், கேப் ஆகிடுச்சு. அசகா அதுமாரி இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா நவுற மாதிரி தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1க்கு தாங்காது இந்த கம்பி. மொத்த கண்ணியுமே காற்றுலேயே நவுந்துடுச்சு. அசகிற காற்றுலேயே நவுறுது. இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் பாயிண்ட்டு. இங்கே பாருங்கள், பெண்ட் ஆகுது. அந்த பெண்டை கரெக்டாக நிமித்தி விடணும். துண்டுறது ஈஸி, பின்னுறது கஷ்டம். ஏற்கனவே வீடியோ போட்டு தான் காமிச்சேன் உங்களுக்கு. எவ்வளோ கஷ்டத்தில் அனுபவிக்கிறோம் பாருங்கள். இந்த உட்கார வைக்கிறதுங்காட்டி நம்மளுக்கே மைண்டு வேலைக்கு ஆகாது. அதுக்கே தான் நான் சரக்கு போட்டேன், வில்லேஜ் ட்ரிங்க் பண்ணேன். மைண்டு ஒர்க் ஆகாதுங்க இல்லை குளிரில். மகதே ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சொட்டாவாத நம்ம ரவுண்டு பண்ணுறோம். நம்ம சம்சா சுற்றலை, நம்ம ஜாங்கிரி சுற்றலை. அது மாதிரி நம்ம வந்து இப்போ பின்னியாச்சு. நம்ம கைக்கிட்ட எப்படி வருது பாருங்கள். நம்ம ரோல் பண்ணுறத பாருங்கள். ஒரு ரிங்கு கூட ஒன்றாவாது. பார்த்தீங்கன்னா இது ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கணும். வில்லேஜ் ட்ரிங்க் பண்ணுங்க, ரியாலிட்டி குக்கிங்க நல்லா அடித்து தள்ளி விட்ருங்க. இதை மாரி நீங்கள் பண்ணி பாருங்கள். ரெண்டு மணி நேரம் பின்னி பார்த்தீங்கன்னா 2 வலை பின்னிச்சு. இங்கே பாருங்கள், சுருக்கும் போட்டாச்சு. அது ரிங்கு பார்த்தீங்கன்னா சரி மான ஒரு வாட்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா முயல் என்னென்ன சாப்பிடுதுன்னு நான் சொல்கிறேன். கோஸு, கேரட்டு. வளர்ப்பு முயல் மட்டும் கோஸு, கேரட்டு. ஆனால் காட்டு முயலை பார்த்தீங்கன்னா வயலில் வந்து கவுரு பயிர் கொள்ளு மூட்டில் நம்ம காட்டு உள்ளேருந்து வெளியே வந்துடுது அவுட் ஏரியாவுக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சாப்பிடுது. அது வந்து நம்ம காட்டு உள்ளே போகிறது கிடையாது.
அவுட் ஏரியாவில் தான் போய் பார்க்குறோம். இதுமாரி மூஞ்சான், கல் மூடு, அதுமாரி கரும்பு தோட்டம் எங்கே வந்து அது எங்கே தங்குதோ அங்கேயே குட்டி போடுறது, அங்கேயே வளர்ந்துது. அதனால் வெளியே போய் அவுட் ஏரியாவில் வயல் வரப்பில் விட்றோம், கவுரு பயிரில் விடுவானுங்க. அது வந்து கண்டுபிடிய ஃபாரஸ்ட்டு வந்து போய் காட்டுக்குள்ளே விட்டால் தான் நம்மளை கண்டுக்கணும். நம்ம வந்து அவுட் ஏரியா வயல் ஏரியாவில் விட்டால் பட்டாய இடத்துல வந்து குரங்கு அமலம் பண்ணுது, எல்லாமே அமலம் பண்ணோம். அதனால் நமக்கு செஞ்சு சும்மா விட்டு வைக்கிறோம். அது முயல் மாடுது என்ன மாடுது காயினி சுற்றி விட்றதுக்கு தான் நாங்கள் கட்டுறோமே கண்டி. மற்றதெல்லாம் கட்டலை, சேஃப்டி கோசம் கட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வலை பின்னாச்சு, நம்மளே போய் மாட்ட போகிறோம். பார்த்திங்கன்னா கண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ண வரேன். பார்த்திங்கன்னா நம்ம காயினி காட்டுறதுல தான் விட்டு வச்சுக்கிறோம் வழியை. பார்த்திங்கன்னா முயல் மாரி நம்ம போய் காலை விட்டு மாட்டை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம். லைன் பண்ணுறேன் பத்தனை இன்னும் பாருங்க எந்த அட்ஜஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள். குளிர் கிலோமீட்டர் இருக்குது, முயலெலாம் வராது வெளியே வயலுக்கெலாம். பாருங்கள் இந்த அளவில் லைன் பண்ணோம். இங்கே பாருங்கள் சும்மாவே போது பாருங்கள். நான் பின்ன கண்ணி எங்கே வர வச்சுட்டு ஆளா ஓய்க்கிறீங்க மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு மாரி இருக்குது, நல்ல மூஞ்சா இருக்குது, பாம்பு இருக்குது, பள்ளி இருக்குது, நல்லா பாருங்கள். இதில் எங்கே படுத்து இருக்குன்னு பார்க்குறோம். கண்டிப்பாக பாருங்கள். முயல் இது மாதிரி இடத்துல தான் பெட்டு போட்டு படுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம வயல் தான் இங்கே இருக்குது, கரும்பு தோட்டம் அதுதான் இருக்குது. நம்ம விட்ற இடத்த கரெக்டாக பார்க்குறேன். பாருங்கள் முயல் பூக்கையெல்லாம் காட்டினேன். பாருங்கள் எப்படி இருக்கு, போய் தேடி போகிறேன். வை தேடி போகிறேன் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேப் இருக்குது, நல்ல செடி இருக்குது. நம்ம வந்து வயலில் தான் கட்டிங்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இதில் நம்ம கரெக்டாக வைக்கிற பாயிண்ட்டை நல்ல செடி, காட்டு செடி. இதை ஜிம்முனாலும் ஒன்றும் பண்ணாது. பாருங்க அப்படியே விட்டுறோம் கொஞ்ச நேரத்துலேயே. பார்த்தீங்கன்னா எந்த அளவில் குச்சி வெட்டிக்கிறேன் பாருங்க. செம்ம டைட்டில் வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வலை விட்டாச்சு, மாட்டினா மாடுது. நம்ம வயல் இல்லை விட்டாச்சு ஒரு வலை. திருப்பி பார்த்துக்கலாம் வாங்க போகலாம். இன்னொரு வலை விடலாம் வீடியோக்குள்ள. நெக்ஸ்ட் இடம் பார்த்துக்கிறேன் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக நம்ம கழனிலே வலை விட்டாச்சு, முயல் வலை ஒரு 5 வலை விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் விட்டுக்கிறோம். நம்ம கழனிக்கு சேப்பட்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விட்டாச்சு. பாருங்கள் வலை சென்டரில் தான் இருக்குது. அப்புறம் இன்னொன்று, முயல் கண்ணி வெட்டும்போது ஒட்டின குளத்தில் தண்ணி குடிக்காதான் முயல். ஒட்டின வெட்டி போட்ட வேலியை தாண்டாதான் முயல். அதுக்கு ஒரு பயமொழி இருக்குது. வெட்டின குளத்தில் தண்ணி குடிக்காது, வெட்டின வேலி தாண்டி போடாதுன்னு ஒரு பயமொழி இருக்குது வீடியோவில். அதுக்காவது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெட்டின குளத்தில் மட்டும் தண்ணியாக குடிக்காதான் முயல், ஆனால் பனி தண்ணி மட்டும் தான் குடிக்குமா பயங்கரமாக. வலை மட்டும் தான் பண்ணி போட்டுருக்கேன். முயல் மாடுதா இல்லையான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக முயலோடு பார்க்கலாம். ஓகே பாய்.